ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பிருந்தா கழுத்தில் தாலி கட்டியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு விஜி ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தோம்னா கார்த்தி பிருந்தா கூட தாலி கட்டினாங்களே தவிர ஆனால் பிருந்தா கூட நெருக்கலாமல் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜி கோபத்தோடு இருக்கவும் உடனே கார்த்தி விஜயை சமாதானப்படுத்துகிறாங்க. விஜி நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லவும் இதை விஜி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி மச்சான், பிருந்தா கழுத்தில் நீங்கள் தாலி கட்டிட்டு இப்போ என்னென்னா என்ன சமாதானப்படுத்த வந்திருக்கிறீங்க? என் மேலே உங்களுக்கு திடீர்னு அப்படி பாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஜய் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற? என்ன இருந்தாலும் சரிதான், நான் உன் கழுத்துல தான் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் பிருந்தா கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பரிகார பூஜையை பிருந்தா சரியா பண்ணணுனால தான் அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டியதாகி போச்சுது. என்ன இருந்தாலும் சரிதான், நான் ஊர் உலகத்துக்கு முன்னாடி உன் கழுத்துல தான் தாலி கட்டினேன். அது மட்டும் இல்லாம நீ யாருமே இல்லாம என்ன நம்பி நீ வந்தவ அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் தூரத்துல இருந்து பிருந்தா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் கார்த்தி விஜய் கிட்ட நடிக்கிறதா இருந்தாலும் அதுக்குன்னு இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிருந்தா கொஞ்சம் கடுப்பால தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறதுக்கு, விஜயோட ஆதாரத்தோட கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கார்த்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு தாங்க. அடுத்து பிருந்தா அங்கேருந்து போயிடவும் அப்போ விஜய் அவங்க கார்த்தியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தி மச்சான், என்னை நீங்கள் கைவிட்டுற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது நான் எப்படி விஜய் உன்னை கைவிடுவேன்? எனக்கு உன் மேலே இருந்த கோபம்லாம் உண்மைதான், ஆனால் போக போக உன்னுடைய பாசம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இதை பார்த்துக்கிட்டு உண்மையாக தான் கார்த்தி நம்ம மேலே பாசமாக இருக்கிறான் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க விஜய் நம்பிடுதாங்க. சரி விஜய், எனக்கு ஃபோன் வருது, நான் இப்போ பேசிட்டு வந்துடுதுன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகவும் அடுத்து விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம அன்னைக்கு கார்த்தியோட காலில் விழுந்தோம்ல, அதில் இருந்தே அவருடைய குணம் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருது. அம்மா சொன்ன மாதிரிக்கு கார்த்தி நம்ம கைக்குள்ளே வந்துட்டான். இவனை வச்சே அடுத்தது பிருந்தாவை நம்ம வீட்டை விட்டு துரத்தி விடணும். எப்படியோ மாறணும் வீராவும் நம்ம எதிர்பார்க்காமையே அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதே மாதிரிக்கு இந்த பிருந்தாவையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டோம்னா நம்ம அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் சரி அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சொல்லு விஜய் அப்படின்னு சொல்லும் போது அப்போ விஜய்ங்க நடக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா, நீ சொன்ன மாதிரிக்கே கார்த்தியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்ற ஆரம்பிச்சிட்டோம்மா. கார்த்தி இப்போ ஏன் பக்கம் தான் சாஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயோட அம்மா சொல்கிறாங்க. ஆனாலும் விஜய், நீ அதுக்காக எல்லாமே நம்பிடக்கூடாது. கார்த்தி உடனே உன் பக்கம் வந்துட்டான்னா அப்போ அவன் உண்மையாக தான் வந்துட்டானா இல்லைன்னா நடிக்கிறானான்னு தெரியல அப்படிங்கும்போது என்னம்மா நீ இப்படிலாம் போட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. நீ சொன்ன மாதிரிக்கே அன்னைக்கு கார்த்திகிட்ட நான் நடிச்சம்மா. அதுல இருந்து கார்த்தியோட மனசு மாற ஆரம்பிச்சிருது. இப்படியே போயிட்டு இருந்தனா பிருந்தாவை கண்டிப்பா அவனே வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான், இல்லைன்னா பிருந்தாவே வீட்டை விட்டு போயிடுவாமா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டி, இன்னொன்று தான் ரொம்பவே நீ சுதாகரிப்பா இருந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் சரிதாம்மா நான் ஃபோனை வைக்கிறேன், வள்ளி பரம் வரைக்கும் சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா மாறன் கிட்ட சொல்றாங்க, எப்படிடா உனக்கு கோயிலை வச்சு இந்த மாதிரிக்கெல்லாம் ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் அப்படிதான் வரும் அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வீரா மாறனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கவும் என்ன முறைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுறாங்க. உடனே வீரா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வீராவும் மாறனும் சிரிக்கிற சத்தம் விஜய்க்கு அவங்க வெளியே வரவும் விஜய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னது, அந்த மாறனும் வீராவும் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க, இது நல்லதுக்கு இல்லையே. அவங்க இந்த வீட்டை விட்டே போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சோகமாக தானே இருக்கணும். என்ன, கார்த்தி பிருந்தா கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறார்களா, அதை நினச்சி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க போலுக்கு. இந்த சந்தோஷம் நம்ம ரொம்ப நாளாக நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து வைக்கிறேன் பாருங்க, இப்போ வீட்டுக்கு வெளியே தானே குடிசைப்பட்டு இருந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை இந்த வீட்டை விட்டே நான் துரத்துறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு விஜய் எரிச்சலோட சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் என்ன நான் சோகமாக இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன வள்ளி நான் பண்ணுறதுக்கு என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. அதாவது என்ன இருந்தாலும் சரிதான், கார்த்தி பிருந்தா கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறான், அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் அதுதான் கோயிலில் நடந்தது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் சரிதான், கார்த்தி அவள் விஜய் கழுத்தில் தானே தாலி கட்டினா. அப்படி இருக்கும்போது விஜய் தானே அந்த பரிகாரத்தெல்லாம் சரிவர செய்திருக்கணும். ஆனால் அவள் பண்ணின பரிகாரம் எதுவுமே சரியா இல்லை, எல்லாமே பிருந்தா தான் கரெக்டாக பண்ணுனா, அதனால பிருந்தா கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதாகி போச்சுது அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க ரெண்டு பேரும் விஜய் மேலே கொஞ்சம் சந்தேகத்தோட தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் சரியா அந்த பரிகாரத்தை பண்ணலைன்னா அப்போ விஜய் தான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காளா அப்படின்னு ராமச்சந்திரன் வள்ளி கிட்ட சொல்லிட்டு இருக்கவும்
இப்போ வந்து உடனே வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா எனக்கும் இந்த சந்தேகம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருதுன்னா ஒருவேளை விஜய் தான் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாளோ, கார்த்தி சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, நீ சொல்கிறதுலாம் நம்ம வந்து ஒரு யூகத்தில் தான் சொல்லலாமே தவிர இதுக்குள்ளே எந்த ஆதாரமே நம்ம கையில் கிடையாதுல்ல அப்படிங்கும்போது உடனே வந்து வள்ளி, ஆமாண்ணா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்மளுக்கு எந்த ஆதாரமும் நம்ம கையில் இல்லாத போது யார் சொல்கிறது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் கோயிலை வச்சு நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி பிருந்தாவும் கார்த்தியும் சேர்றது தான் அந்த கடவுளை விரும்புதாரு போலுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அப்போ விஜய் வந்து சொன்னது பொய்யா தானே இருக்கும் அப்படின்னு வந்து வள்ளியும் ராமச்சந்திரன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது உடனே வந்து வள்ளி அவங்க வெளியே வரவும் அப்போ மாறன் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே வள்ளி பார்த்தோம்னா மாறன் கிட்ட வராங்க. மாறா, என்ன மாறா நீ என்ன இருந்தாலும் சரிதான், நீ இந்த வீட்டை விட்டு போயிருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு அதெல்லாம் முடிஞ்சு போச்சுது, நீ அதை பற்றி உன்னோட பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளி வந்து கொஞ்சம் யோசனையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் கேட்குறாங்க, சரி எத்த நீ என்னத்தை யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, எல்லாம் கோயிலில் நடந்தது நினச்சி தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன கோயிலில் நடந்தது, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை அந்த கோயிலில் வந்து பரிகாரம் பண்ணும்போது எல்லாமே பிருந்தாவோட பரிகாரத்தை தானே அந்த கடவுளை ஏற்றுக்கிட்டாரு, விஜய் பண்ணினது எல்லாமே தப்பாக தான் போய் முடிஞ்சுது, அதை தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மாதிரி நீ யோசனை பண்ணுறீங்க, இதை நான் சொன்னாக்கி தான் நீங்கள் கேட்க மாட்டீங்களே, இப்போ மாதிரி உனக்கு தெரியுதா உண்மையெல்லாம், அப்போ இந்த விஜய் தானே தப்பு பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வள்ளி வந்து மாறனை பார்க்குறாங்க. அப்போ மாறன் வந்து நினைக்கிறாங்க, ஓஹோ அத்தை விஜயை பற்றி யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா விஜய் கூடிய சீக்கிரத்தில் வீட்டை விட்டு போக தயாராக இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் அத்தைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் பற்றின எல்லா உண்மையும் தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து மாறன் வந்து நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கே விஜய் வராங்க. என்ன வலிச்சித்து, என்ன நீங்கள் தூங்கலையா, அங்கே எதுக்காக வெளியே நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், போ விஜய் நான் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து அவங்க மாறனை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகவும் மாறன் வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து அவங்க ரூமுக்குள்ளே வராங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையே, அவங்கள கூப்பிட்டாக்கி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குழப்பத்தோடு இருக்கிறாங்க. வள்ளிக்கு வந்து கூடிய சீக்கிரத்திலேயே விஜய் யாருங்கிற உண்மையை வந்து மாறன் வந்து தெரிய வச்சிருவாங்களா, அடுத்தது என்னெல்லாம் அந்த கதையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.